வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 6ஓட டாபிக்ஸ் தான் பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்ட் 7 வீடியோ. இந்த பார்ட் 7ல் வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே மல்டி சாய்ஸ் கொஷின் தான். நமக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து இதில் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பார்ட் 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சாதவாகனர்கள் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இதுல எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் சாதவாகனர்கள் பற்றியது. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா போஆமும் 1ஆம் நூற்றாண்டுல தக்கான பகுதியில தோன்றியிருக்காங்க. ஸோ தக்கான பகுதியில தான் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, 1ஆம் நூற்றாண்டுல தோன்றியிருக்காங்க என்பது சரி. அடுத்து, இவர்களின் ஆரம்ப கால தலைநகரம் மகாராஷ்டிராவில் உள்ள பைத்தன் பிரதிஸ்தான் அப்படிங்கிற இடம் தான் இவங்களோட தலைநகராக இருந்துச்சு. அதுதான் வந்து தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சாங்க. அதுவும் கரெக்டு. அடுத்து, கௌதம புத்திர சதகர்ணி சாக அரசர் நாகபனாவை வென்று அவரது நாணயங்களை தன் முத்திரையோடு மீண்டும் வெளியிட்டார். இதுவும் சரி. ஸோ அப்போ 3மே வந்து சாதவாகனர்கள் பற்றிய கூற்றுகளை சரியானது. அப்போ எல்லாமே சரி அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வரும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தவறான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. அதாவது சாதவாகனர்களுடைய படைப்பு, அதோட கல்வெட்டுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நாசிக் கல்வெட்டு வந்து கௌதமி பாலாஜி பற்றியது. ஓகேவா? ஸோ அவரை பற்றின குறிப்புகள் வந்து நாசிக் கல்வெட்டில் இருக்கு. அப்போ இந்த இணை கரெக்டு. காஹா சப்த சதி அப்படிங்கிறதுல வந்து ஹாலா அரசர் பற்றியது. இதுவும் சரி. நனிக்காட் கல்வெட்டு வந்து சமண துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலக்கொடை பற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமண துறவிகள் கிடையாது, பௌத்த துறவிகள். அப்போ ஆப்ஷன் இதுதான் வந்து ராங்கா இருக்கு. கடைசியில கப்பல் வடிவம் பொறித்த நாணயம் வந்து யக்னஸ்ரீ சதகர்ணியோடது. ஸோ இது கரெக்டு தான். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து தவறான இணை. அடுத்து பாருங்க, கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் வந்து அசோகரின் 2ஆம் பாறை கல்வெட்டுல மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களும் சத்தியபுத்திரர்களும் குறிப்பிடப்பட்ட 2ஆம் பாறை கல்வெட்டுல மூவேந்தர்கள் பற்றிய குறிப்பு இருக்கு அப்படிங்கிறது கரெக்ட். காரணம் வந்து மௌரிய பேரரசு கர்நாடகா ஆந்திராவின் வடபகுதியை உள்ளடக்கி இருந்ததாலும் தமிழக அரசுகள் சுதந்திரமான அண்டை நாடுகளாகவே இருந்தன. ஓகேவா? ஸோ அதனால் அசோகரோட கல்வெட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது சரி. ஸோ அப்போ காரணம் கூற்று இரண்டும் சரி. அதுக்கான சரியான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. 4th கொஸ்டின், அசோகர் கல்வெட்டுல சத்தியபுத்திர அப்படின்னு குறிப்பிடப்படுபவர்கள் சங்க இலக்கியங்களில் எவ்வாறு அறியப்படுகிறார்கள்? அதாவது அசோகருடைய கல்வெட்டுல வந்து சத்தியபுத்திரர்கள்னு குறிப்பிடப்படக்கூடியவங்க சங்க இலக்கியத்துல எந்த மாதிரி பேரை வச்சு குறிப்பிடப்படுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலீர்கள். குறிப்பா வந்து அதிகமான சொல்லுவாங்க வேலீர்கள் என்று. சங்க இலக்கியம் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது வந்து இதுல தவறானது அப்படிங்கிறது, 8 தொகை மற்றும் 10 பாட்டு சுமார் 2400 பாடல்களை கொண்டது என்பது சரி. இந்த பாடல்கள் வந்து 3 அடியிலிருந்து 800 அடி வரைக்கும் அளவை கொண்டது. அதுவும் கரெக்ட் தான். தொல்காப்பியம் கவிதை இயலை பற்றி மட்டுமே பேசுகிறது, சமூக பண்பாட்டை பற்றி பேசவில்லை என்பது தவறு. ஓகேவா? சமூக பண்பாட்டையும் பேசியிருக்கு. அதனாலதான் நமக்கு அந்த காலத்துல எப்படி பண்பாடு இருந்துச்சுன்னு தெரிய வந்துச்சு. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறு. சங்க பாடல்களை இயற்றிய 450க்கும் மேற்பட்ட புலவர்களும் 30 பேர் பெண்பார் புலவர்கள். இது சரி. அப்ப தவறான கூற்று வந்து சி தான். கரிகாலன் தொடர்பான கூற்றுகள்ல எது சரியானது? ஸோ கரிகாலன் பற்றிய கூற்றுகள் பாருங்க. இவர் வந்து இளஞ்சே சென்னியின் மகன். அது கரெக்ட். அடுத்து, பட்டினப்பாலை இவரது ஆட்சியை பற்றி விரிவாக விளக்குகிறது. பட்டினப்பாலை வந்து கரிகாலனுடைய ஆட்சியை சரியாக கூறுகிறது என்பது கரெக்ட். 3வது, வெண்ணி போர்க்களத்தில் சேரர் பாண்டியர் மற்றும் 11 வேளிர் குல தலைவர்களை வென்றார். வெண்ணி போர்லையும் கரிகாலன் வென்றார். அப்ப இது 3மே கரெக்ட். ஓகேவா? இந்த வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை நடத்தியவர். இது தப்பு. ராஜசூய யாகத்தை யார் நடத்தியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருநற்கிள்ளி நடத்தியிருப்பாரு. அப்ப இதுதான் வந்து தப்பு. ராஜசூய யாகத்தை நடத்தியவர் பெருநற்கிள்ளி, ஆனா இங்க கரிகாலன் கொடுத்துருக்காங்க. அப்ப இது மட்டும் தப்பு. ஃபர்ஸ்ட் 3ம் கரெக்ட்.
ஏழாவது கொஸ்டின் வந்து பொறுத்துக. ஓகேவா? ஸோ பொறுத்துக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சோழர் கால நகரங்கள். உறையூர். உறையூருங்கிறது இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா தலைநகரம். ஓகேவா? உறையூர் என்பது தலைநகரம். அப்போ ஃபர்ஸ்ட் சி வரும். அடுத்து புகார். புகார்னா காவேரி பூம்பட்டினம். அப்ப அது துறைமுகமாக இருந்துச்சு. எங்க இருக்கு துறைமுகம்? இங்க இருக்கா? மாற்று வாழ்விடம் மற்றும் துறைமுகம். அடுத்து மூணாவது வந்து வெண்ணி. வெண்ணி வந்து போர்க்களம். அப்போ ஆன்சர் வந்து டி. வெண்ணி வந்து போர்க்களம். காவிரி ஆற்றின் கலிமுக பகுதி வந்து எந்த மண்டலத்தை சார்ந்தது? அரச குடும்ப வாரிசுரிமை மோதல் நடந்த இடம். அது மட்டும் இல்லாம சோழ குடும்பம், சோழ மண்டலத்தை சார்ந்தது. ஆப்ஷன் 4. ஸோ இது எல்லாமே வர்றது வந்து 7. சேரர்கள் குறித்த கல்வெட்டு மற்றும் நாணய சான்றுகளில் தவறானது எது? இதுல எது தவறு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. புகழூர் கல்வெட்டு 3 தலைமுறைகளை சார்ந்த சேர அரசர்களை குறிப்பிடுது. புகழூர் கல்வெட்டு சேர அரசர்கள். கரெக்ட். சேரல் இரும்பொறை தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். தன்னோட பெயர்ல நாணயங்களை வெளியிட்டார் என்பதும் கரெக்ட். சேர நாணயங்கள் ரோம நாணயங்களை போலவே காணப்பட்டுச்சு என்பதும் சரி. தப்பு வந்து இதுதான். இது புலிச்சின்னம் பொறிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. சேரர்களோட நாணயத்துல வந்து வில்லம்பு. புலிச்சின்னம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோழர்களுடையது, சோழர்களுடைய சின்னம். அப்ப இதுதான் வந்து தவறு. சேரன் செங்குட்டுவன் குறித்து சங்க இலக்கியங்களுக்கும் சிலப்பதிகாரத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஓகேவா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செங்குட்டுவனின் வட இந்திய படைப்பை சிலப்பதிகாரம் கூறுகிறது. ஓகேவா? ஸோ சேரன் செங்குட்டுவனோட வட இந்திய படைப்பு பற்றி சிலப்பதிகாரம் கூறுது. ஆனால் சங்க இலக்கியம் கூறவில்லை. இதுதான் கரெக்ட். அவருடைய வட இந்திய படைப்பை சிலப்பதிகாரம் சொல்லுது, பட் சங்க இலக்கியத்துல அது சொல்லப்படவில்லை. தலையாலங்கானத்து போரில் நெடுஞ்செழியனால் தோற்கடிக்கப்பட்ட 5 வேளிர்களில் சேராதவர் யாரு? ஓகேவா? 5 வேளிர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திதியன், எழினி, அதியமான் வரமாட்டாரு. ஸோ அதியமான் தான் இந்த குரூப்ல வரமாட்டாரு. மிச்சம் இருக்கிறது எருமையூரான். எருமையூரான் அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து இருங்கோவேண்மாள் அப்புறம் பொருணன். இவங்க 5 பேரும் தான் அந்த 5 வேளிர்கள். தலையாலங்கானத்து போரில் தோற்கடிக்கப்பட்ட 5 வேளிர்கள் பார்த்தோம்னா திதியன், எழினி, எருமையூரான், இருங்கோவேண்மான், பொருணன். இவங்க 5 பேரும். ஸோ இதுல ஆட் ஒன் அவுட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதியமான் தான். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு எந்த அரசனை குறிப்பிடுகிறது? எந்த அரசனை குறிப்பிடுகிறது அப்படின்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய அரசனான நெடுஞ்செழியன். ஸோ நெடுஞ்செழியனை பற்றியதுதான் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள். அடுத்த கேள்வி, 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் என குறிப்பிடப்படும் சங்க கால பாண்டிய அரசன் யார்? ஓகேவா? பிராமணர்களுக்கு நிலம் வழங்கிய சங்ககால பாண்டிய அரசன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகுடும்பி பெருவழுதி. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸோ திணையும் அவங்களுடைய தொழிலும் கேட்டிருக்காங்க. ஸோ திணையும் தொழிலும் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். முல்லை நில மக்கள் வந்து கால்நடை மேய்ப்பாங்க, வேளாண்மை பண்ணாங்க. மருத நில மக்கள் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து முழு நேரமாக வேளாண்மை தான், கலப்பை மூலமா வேளாண்மை செஞ்சிருப்பாங்க. நெய்தல்னா மீன்பிடி, உப்பு உற்பத்தி. ஸோ ஆப்ஷன் ஏ. பாலைத்திணை மக்களின் முதன்மையான தொழிலாக சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுவது எது? சங்க இலக்கியத்துல பாலைத்திணை மக்களோட முதன்மையான தொழில் எது அப்படின்னு பார்த்தோம்னா கால்நடை திருட்டு, கொள்ளையடித்தல். ஏன்னா அது பாலைவனம்ங்கிறதுனால அங்க திருட்டு, கொள்ளையடித்தல்லாம் நடைபெற்றுச்சு. சங்ககால அரசியல் படிநிலைகளை கீழிருந்து மேலாக வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளார், கிளாரை விட அதிக பதவி வந்து வேளிர், வேளிரை விட அதிக படிநிலை வந்து வேந்தன். ஸோ இப்போ ஆர்டர் வந்து கிளார், வேளிர், வேந்தன். ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து அரசியல் செஞ்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பி. கிளார்னா வந்து சிறிய பகுதி, அதாவது கிராமங்களோட தலைவர் தான் வந்து கிளார். வேளிர் அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்கள்.
பல்வேறு நிலப்பகுதியை ஆண்ட குறுநில மன்னர்கள் தான் வேளிர். வேந்தன்கிறது ஒரு வளமான நிலப்பகுதியை ஆண்ட மூவேந்தர்கள் தான் வேந்தன். ஸோ அப்போ இதுதான் கீழிருந்து மேலாக படிநிலை. அடுத்து சங்க காலத்தின் உமனர் என அழைக்கப்பட்டவர்கள் யார்? உமனர்கள்னாலே ஏற்கனவே பார்த்தோம், உப்பு வித்தவர்கள் தான் உமனர்கள் அப்படின்னு. ஸோ அப்போ மாடுகள் பூட்டி வண்டியில் சென்று உப்பு வணிகம் செய்தவர்கள் தான் உமனர்கள். மணிமேகலை காப்பியத்தின்படி தமிழக கைவினைஞர்களோடு இணைந்து பணியாற்றிய வெளிமாநில கைவினைஞர்கள் யார்? மணிமேகலையில குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ வெளிமாநில கைவினைஞர்கள் யாரு இதுல அப்படின்னு பார்த்தோம்னா மகத கைவினைஞர்கள் வருவாங்க, மாலவ உலோக பணியாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள். இவங்க 3 பேருமே வெளிமாநில கைவினைஞர்களாக மணிமேகலை காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி. தமிழ்நாட்டில் ரோமானிய தங்கம் மற்றும் வெள்ளி நாணய குவியல்கள் அதிக அளவில் எங்கு கண்டறியப்பட்டன? ரோமானிய தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் அதிகம் காணப்பட்ட இடம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். அடுத்து கீழடி 4ஆம் கட்ட அகழாய்வு 2018 நடந்துச்சு. அப்போது சேகரிக்கப்பட்ட கரிம மாதிரிகள் அமெரிக்காவோட எந்த ஆய்வகத்தில் அனுப்பப்பட்டுச்சு? எந்த ஆய்வகத்துக்கு அனுப்பி அவங்க அங்கே டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகம் புளோரிடால இருக்கக்கூடியது. கீழடி அகழாய்வின் முடிவுகளின்படி அங்கு கிடைத்த தொல்பொருட்களின் காலம் என்னவாக கணிக்கப்பட்டது? ஸோ எந்த காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா கிமு 580 அந்த காலத்தை சார்ந்த பொருட்கள் அப்படிங்கிறத கீழடி அகழாய்வில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. கிமு 580. கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட செங்கற்கற்களோட விகிதாச்சார மதிப்பு, செங்கற்கற்களோட ரேஷியோ மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ 1:4:6 இந்த ரேஷியோவில் தான் இந்த ரேஷியோவில் தான் என்ன பண்ணாங்க, செங்கலை அவங்க செஞ்சுருக்காங்க கீழடி அகழாய்வில் அந்த கண்டெடுக்கப்பட்டது. கீழடி அகழாய்வில் கீழ்காணும் எந்த விலங்கின் எலும்பு கண்டுபிடிக்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா திமிழ் காளை, திமிழ் இருக்கக்கூடிய காளை, அப்புறம் மயில், கலைமான், செம்பரியாடு, வெள்ளாடு, காட்டுப்பன்றி இதோடைய எலும்புகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு கீழடி அகழாய்வில். ஸோ கண்டுபிடிக்கப்படாததுன்னா குதிரையோட எலும்புகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. கீழடி அகழாய்வில் கிடைத்த அரிட்டைன் வகை பானை எந்த நாட்டை சார்ந்தவை? அரிட்டைன் வகை பானைகள் எந்த நாட்டை சார்ந்தவைன்னு கேட்டிருக்காங்க. ரோம் நாட்டை சார்ந்தது. நெசவு தொழிலில் நூல் நூற்க பயன்படும் 150க்கும் மேற்பட்ட தக்கலிகள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன? தக்கலிகள் கண்டுபிடிக்கப்பட்டது கீழடி அகழாய்வில் தான். அடுத்து குவிரன் ஆதன் என்ற தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கண்டெடுக்கப்பட்ட இடம். ஸோ இதுவும் கீழடி தான். கீழடி அகழாய்வில் கிடைத்த அகேட், கார்னிலியன் மணிகளுக்கான மூலப்பொருட்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. அதாவது இந்த மணிகள் எல்லாத்துக்கும் செய்யறதுக்கான மூலப்பொருட்களை எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு இவங்க கருதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத், இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா குஜராத்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு கருதுறாங்க. அடுத்து கூற்று காரணம். கூற்று பார்த்தோம் அப்படின்னா வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகழாய்வுகள் மூலம் தமிழகத்தில் நகரமயமாதல் கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது. இது கரெக்டு தான். ஏன்னா அந்த அளவுக்கு நகர அமைப்பு இருந்திருக்கு கீழடி அகழாய்வில். காரணம் அதே காலகட்டத்தில் வட இந்தியாவில் கங்கை சமவெளி பகுதிகளும் நகரமயமாதல் தொடங்கியது. இங்கே தொடங்கின அந்த டைமில் வட இந்தியாலையும் கங்கை சமவெளி நாகரிகம் தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரி, பட் இதுக்கான காரணமா விளக்கமான்னு கேட்கும்போது அது விளங்கலை. ஸோ அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து தமிழ்நாட்டின் ஒரே வற்றாத ஆறு பொருணை ஆறு, தாமிரபரணி ஆறு. ஆதிச்சநல்லூரில் 1876 முதலாக அகழாய்வு நடத்திய ஜெர்மானிய ஆய்வாளர் யாரு? ஃபர்ஸ்ட் ஆதிச்சநல்லூர்ல
அகழாய்வு நடத்துனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் ஜாக்கோர் அவர்கள் தான் ஆதிச்சநல்லூர்ல நடத்தியிருக்காரு. சிவகலை அகழாய்வு 2019 நடந்திருக்கு. தாளியிலிருந்து கிடைத்த உமி நீங்கிய நெல்மணிகளின் காலம் கரிம பகுப்பாய்வுகளின் படி. ஸோ கிட்டத்தட்ட அந்த தாளிலிருந்து நெல்மணிகளை சேகரிச்சிருக்காங்க. அது எந்த காலத்தை சார்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கிமு 1155 ஆண்டுகள் முற்பட்டது. அடுத்து சிவகலை அகழாய்வு முடிவுகளின்படி தாமிரபரணி பண்பாடு எத்தனை ஆண்டுகள் பழமையானது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ சிவகலை அகழாய்வின் போது தாமிரபரணியோட பண்பாடோட காலம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ காலம் 3200 வருடங்கள் பழமையானது. பொறுத்து அகழாய்வு பகுதிகள் மற்றும் என்ன கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழடியை பொறுத்தளவு தக்காளிகளும் பகடைக்காய்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆதிச்சநல்லூர்ல பார்த்தீங்கன்னா நெற்றிப்பட்டங்கள், பொன்னால் செய்யப்பட்ட நெற்றிப்பட்டங்கள், அப்போதான் 32 விதமான இரும்பு கருவிகளை ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. கொற்கையில பார்த்தீங்கன்னா சங்கு வளையல் தொழிற்கூடம் இருந்ததுக்கான சான்றுகள் இருந்திருக்கு. சிவகலையில உமி நீங்கிய நெல்மணிகள். ஸோ கிமு 1155 ஆண்டுகள் பழமையானது. ஸோ ஆப்ஷன் ஏ வரும். ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட ஈமத்தாளிகள் குறித்து பின்வரும் எந்த கூற்று தவறானது? இவை 3 முதல் 12 அடி ஆழத்தில் புதைக்கப்பட்டிருந்தன. இது சரி. இறந்தவர்களின் பண்பாட்டிற்கு தேவைப்படும் பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதுவும் இருந்துச்சு. இங்கு இரும்பிலான 32 விதமான கருவிகள் இருந்திருக்கு. பட் இதுல தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமானிய நாணய குவியல்கள் பெருமளவில் ஈமத்தாளிகளுக்குள் கிடந்தது அப்படிங்கிறது தவறு. ஓகேவா? ஸோ இது இப்போ இந்த மாதிரி சொன்னதுக்கான சான்றுகள் கிடையாது. ஸோ இப்போ இதுதான் தவறு. அடுத்த கேள்வி, தென்னிந்தியாவில் பௌத்த மதம் பரவியது தொடர்பான கூற்றுகளை ஆராய்க. ஸோ இதில் பௌத்த மதம் சார்ந்த கூற்றுகள் நம்ம பார்க்க போகிறோம். ஆந்திராவில் கிருஷ்ணா கோதாவரி நதிகளின் கழிமுக பகுதியில் நிறைய பௌத்த மையங்கள் இருந்துச்சு. ஸோ இது கிருஷ்ணா கோதாவரியோடது கரெக்டு. அமராவதி, நாகார்ஜுனகொண்டா ஆகியவை முக்கிய பௌத்த தலங்கள். இதுவும் கரெக்டு. தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு காஞ்சிபுரத்துலையும் காவிரி பூம்பட்டினத்துல தான் பௌத்த ஸ்தூபிகள் இருந்துச்சு. இதுவும் கரெக்ட். அப்போ 3மே கரெக்ட். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 35வது கேள்வி, தமிழகத்தில் பௌத்தம் மற்றும் சமணத்தின் செல்வாக்கு குறித்து சரியான கூற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பௌத்த மதத்திற்கான சான்று சமணத்தை விட தமிழகத்தில் அதிகமாக கிடைத்தது. தமிழகத்தில் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல தான் கிடைச்சிச்சு, அதிகமாக கிடைச்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தவறு. அப்புறம் சமண மதத்திற்கான சான்றுகளை விட பௌத்த சான்றுகளை குகை உறைவிடங்களில் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. இதுவும் தவறு. அடுத்து, பௌத்த மதத்தை காட்டிலும் சமண மதம் தமிழகத்தில் அதிக செல்வாக்குடன் விளங்கியதை தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் பறைசாற்றுகின்றன. இதுதான் சரி. சங்கம் அருவிய காலத்தில் பௌத்தர்கள் மட்டுமே தமிழ் இலக்கத்திற்கு தொண்டாற்றினர் என்பதும் தவறு. ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தமிழக வரலாற்றில் களப்பிரர்களோட காலம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தை சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொ.ஆ.மு 300 600 வரைக்கும். ஸோ 300 600 வரைக்கும் களப்பிரர்களின் காலமாக இருந்தது. களப்பிரர் காலம் இருண்ட காலம் என முந்தைய வரலாற்று ஆசிரியர்களால் அழைக்கப்பட காரணம். ஏன் களப்பிரர்களோட காலத்தை இருண்ட காலம்னு சொன்னாங்க? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்ப்போம். அக்காலத்தில் இலக்கியங்கள் எதுவும் தோன்றவில்லை. இது இல்லை. அவர்கள் மூவேந்தர்களை தோற்கடித்து ஆட்சி அமைத்தாலும் அவைதீக மதங்களை, அதாவது சமணம் பௌத்தம், இதை ஆதரித்ததாலும் வேத புராண அறிஞர்களால் அவ்வாறு சித்தரிக்கப்பட்டது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. இதனால தான் அதை இருண்ட காலம் அப்படின்னு சொல்றாங்க. அவைதீக மதங்களை ஆதரிச்சாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இருண்ட காலம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. கீழ்காலம் எந்த தமிழ் இலக்கியங்கள் களப்பிரர் காலத்தில் இயற்றப்பட்டவை? அதாவது சங்கம் அருவிய காலத்தில் இயற்றப்பட்ட தமிழ் இலக்கியங்கள் எது அப்படின்னு பார்ப்போம். திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. இதில் பதிற்று 10 அப்படிங்கிறது வராது. பதிற்று 10 எட்டு தொகை நூல்.
சங்க காலத்தில் வந்தது. ஓகேவா? ஸோ சங்கம் மருவிய காலத்தில் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து ஏ வரும். 5ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியை சார்ந்த சேந்தன், கூற்றன் என்ற இரு அரசர்களின் பெயர்களை குறிப்பிடும் கல்வெட்டு. சேந்தன், கூற்றன்கிற இந்த 2 பேரும் எந்த கல்வெட்டுல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூலாங்குறிச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு. இதுதான் வந்து 5ஆம் நூற்றாண்டோட இந்த பெயர்களை குறிப்பிடப்பட்டுள்ளது. களப்பிரர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? யார் வந்து களப்பிரர்களோட ஆட்சியவே முடிவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா பல்லவர்களும், தென் தமிழகத்துல பாண்டியர்களும். வட தமிழகத்துல பல்லவர்களும், தென் தமிழகத்துல பாண்டியர்களும் களப்பிரர்களோட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வராங்க. அடுத்து எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் இந்த மொழி எந்த மொழியில எழுதப்பட்ட தொன்மையான நூல்? ஸோ இது வந்து எந்த மொழியில எழுதப்பட்டுச்சுன்னா கிரேக்க மொழி. அடுத்த கேள்வி, மூத்த பிளினியின் இயற்கை வரலாறு எழுதப்பட்ட நூற்றாண்டு என்ன? எந்த நூற்றாண்டுல எழுதப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டு. போஆ 1ஆம் நூற்றாண்டு. ஸோ அப்போ 42வது கேள்விக்கு வந்து பி ஆப்ஷன். தாலமியின் புவியியல் ஜியாகிரபி நூல் எப்போது எழுதப்பட்டது? இதோட காலம் என்ன? தாலமி எழுதினது வந்து போஆ 2ஆம் நூற்றாண்டு. ரோமானியர்களின் நிலவரைபடமான அட்டவணையின் பேர் என்ன? ஸோ அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அந்த பேர் என்னன்னு கேட்குறாங்க. பியூட்டஜெரியன் அட்டவணை. ஸோ இதுதான் அந்த அட்டவணையின் பேர், நிலவரைபடமான அட்டவணையின் பேர். கீழடி குறியீடுகள் எவற்றோடு ஒற்றுமை கொண்டுள்ளன? கீழடி குறியீடுகள்ல எது மாதிரி இருந்திருக்கு அப்படின்னா சிந்துவெளி முத்திரைகளோட ஒற்றுமை கொண்டது. ஸோ கீழடி, சிந்துவெளி ஞாபகம் வச்சுக்கோங்க. அலெக்சாண்டர் ரீ ஆதிச்சநல்லூரில் எந்த காலகட்டத்தில் அகழாய்வு பணியை மேற்கொண்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1899 முதல் 1905 வரை. இந்திய அரசு தொல்லியல் துறை ASIன்னு சொல்றோம். இது ஆதிச்சநல்லூர்ல எப்ப அகழாய்வு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 தான். ஓகேவா? ஸோ 2004 தான். பட் அலெக்சாண்டர் ரீ அவர்கள் வந்து அகழாய்வு பணியை மேற்கொண்டது வந்து 1899 1905. பட் நம்மளோட இந்திய அரசு தொல்லியல் துறை வந்து 2004 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சங்ககால பாண்டியர்களின் நாணயங்கள்ல புதிய பாணியில பொறிக்கப்பட்டிருந்த உருவம். ஸோ புதிய பாணியில எந்த உருவம் பொறிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு புறம் யானை, ஒரு புறம் மீன். ஓகேவா? ஸோ ஒரு புறம் யானை, மற்றொரு புறம் மீனின் உருவம். சாதவாகனர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆந்திர பகுதியில் ஆட்சிக்கு வந்தவர்கள் யார்? ஸோ யார் வந்து சாதவாகனரோட வீழ்ச்சிக்கு அப்புறமா வந்தாங்கன்னா இக்ஷவாகுக்கள். ஸோ இக்ஷவாகுக்கள் தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆந்திரால. அம்போரா எனப்படும் ஜாடிகள் எந்த நாட்டுடன் தமிழகம் கொண்டிருந்த வணிக தொடர்பை காட்டுகிறது? அம்போராங்கிற ஜாடி எந்த நாட்டோட வணிக தொடர்பை கொண்டிருந்ததை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரோம். ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா இந்த லெசனில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு 50 மல்டி சாய்ஸ் கொஸ்டினாக வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். யூனிட் 6 உள்ள டாபிக்ஸ் எல்லாத்தையுமே 1 வேர்ட்ஸாக இந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.